சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அது என்னன்னா தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா திருவாரூர் கோயில்ல வந்து வெளியூர்காரங்க போறத விட திருவாரூர்ல இருந்து போய் வெளியில போய் வேலை செய்யறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் எப்படி நீங்க எல்லாம் தீபாவளியில ஒன்னா கூடுறீங்களோ அதை போல திருவாரூர் தேர்னா தான் ஒன்னா கூட்டுவாங்களாம். அதனால வெளியூர் மக்கள் போய் தான் ஒரே கூட்டமா இருக்கு நம்ம யோசிக்க கூடாது. அது பேர் தேர் வடம் பார்த்தல்ல பேரா. என்னன்னா அந்த தேர் போன வழி இருக்கு பாருங்க, அந்த தேரை பார்க்கறதுனால அந்த தேர் போச்சுன்னா அந்த தேர் போன வழியை பார்ப்பாங்களாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம். தேர் வடம் பார்த்தல் பேரு. எதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்றோம்னா, அந்த ஊர் சாமி வந்து நம்மளோட சாமின்னு அவங்க மக்கள் யோசிக்கிறாங்களாம். ஆரூர்ல திருவாரூர்ல நீங்களும் அந்த மாதிரி இந்த ஊர் சாமி உங்களுக்காக இங்க உட்காந்து இருக்காருன்னு நீங்க யோசிக்கணும். நீங்க மற்ற கோயிலுக்கு போயிட்டு நீங்க போய் வேற சிவன் கோயிலுக்கு போறாங்கன்னு போக கூடாது. நீங்க போறது உங்க இஷ்டம் தான். இருந்தாலும் திருவாரூர்காரங்களை பார்க்கும்போது நம்மளும் ஏன் அப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும். அதனால தேரோட வடம் பார்ப்பாங்க. தேர் இப்படி போகும்போது அந்த தேர் போன அந்த சக்கரத்தோட அந்த பாட்டான் தெரியுமா, அந்த தேஞ்சது அதை பார்த்து எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க திருவாரூர்ல. அத மாதிரி உங்களோட ஊர்ல இருக்கிற சாமி நீங்களும் தினந்தோறும் வரணும். சாமிக்கு வந்து டெய்லி காலையிலேயாவது சாயந்தரத்துலயாவது வரணும், இல்ல 2 வேளையும் வரணும். யாரால முடியுமோ அவங்க அதை நீங்க செய்யணும். அப்புறம் சிற்றம்பலம் இல்லையா, இப்போ ஒரு தூரம் நம்மளால பார்க்க முடியும். இப்ப வேலை நிக்கிறாரு, வேலை தாண்டி அந்த மரம் அந்த லைன்ல பார்க்கலாம். அதுக்கு தூரம் நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்ப நான் பாடுறேன், இந்த சத்தம் உங்களுக்கு ஓரளவு கேட்கும். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா கேட்கும். அதுக்கு மேல கேட்குமா? ஆனா நம்மளோட இதயத்தோட அந்த யோசனையும் அந்த இதயத்தோட யோசனையும் நம்ம மனசோட யோசனையும் சேர்த்து பாருங்க. அதான் சித்து அம்பலம்னு பேரு. சித்தன்னா இதயம், அம்பலம்னா நம்மளோட யோசனைகள். நீங்க வந்து யோசனை பண்ணணும். இப்ப கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளோட யோசனைய எல்லாம் யாரு வந்து உங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, திருச்சிற்றம்பலம் நீங்க என்ன வந்து நீங்க என்ன சொல்றீங்க, தில்லை அம்பலம்னு சொல்றீங்க. ஏன் அது சொல்றோம்? தில்லையில தான் சாமி என்னவா இருக்கிறாரு, அம்பலத்தீஸ்வரரா சாமி ஆடுறார். அதனால தில்லை அம்பலம் சொல்றீங்க. அந்த சிற்றம்பலம் என்றது பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்தையும் நம்மளோட மூளையும் சார்ந்த வார்த்தை. உன்னோட இதயத்தால சாமிய உள்ள நீ எடுத்துக்கிட்டு வரலாம். உன்னோட யோசனைகள் எவ்வளவு தூரம் பாயும். இப்ப இங்க இருந்து நீங்க ஒரு விழுப்புரம் தூரத்துல நீங்க போனது, நீங்க சாப்பிட்டது, நீங்க பஸ் ஏறினாலும் ஒரு செகண்ட்ல உங்களால யோசிக்க முடியும். இப்ப கண்ணால பார்க்க முடியுமா? இங்க இருந்து நீங்க விழுப்புரத்தை பார்க்க முடியும், போனாதான் பார்க்க முடியும். இப்ப ஒரு சாமி பாட்டு உங்களால, ஒரு சாமி பாட்டு இப்போ நம்மளால காதுல கேட்க முடியும். கேட்டுட்டு அப்புறம் என்ன செய்யலாம், அந்த பாட்டை நம்மளே பாடி பார்க்கலாம். அது போல நம்மளோட இதயத்தையும் நம்மளோட மூளையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா சாமி நம்ம கிட்ட வருவார். நீங்க சாமி கிட்ட போலாம். அதனாலதான் இந்த திருச்சிற்றம்பலம் எதுக்கு சொல்றாங்கன்றதை நீங்க கத்துக்கணும். அதனால இந்த வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க. போன தடவை நம்ம லாஸ்டா பாடின பாட்டு வந்து இந்த கற்பங்கள்னு ஒரு பாட்டு ஒன்று பாடி அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். யாருக்காவது அந்த பாட்டு என்னன்னு தெரியல திருப்பி சொல்லுங்கன்னா கை தூக்குறோம். ஒரு செகண்டுக்குள்ள கை தூக்குங்க. ஆமா, சரி. இப்ப அந்த பாட்டு எல்லாரும் கையிலும் இருக்கு. இப்ப அந்த பாட்டுக்கு போற ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா போயிடுவேன். கற்பங்கள் பல கோடி செல்லிய கடலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமே உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோகனின் முனிவருக்கு ஒழித்து அமரருக்கு ஒழித்து மேலாம் பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவேர் பாடு. அருட்திரு வள்ளலார் பாடின பாட்டு இது. என்ன இந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா, கற்பகோடி ஆண்டுன்னுவாங்க. அதாவது பேசும்போது சாதாரண கற்பகோடி ஆண்டுகளாக சாமியை யோசிச்சுவாங்க இல்லையா? அத மாதிரி கற்பங்கள் பல கோடி செல்ல தீயன்னா பல கோடி வருஷம் சாமியை இருந்து யோசிச்சுன்னு ஒருத்தர் இருக்கிறானா. ஒரு புத்தன் யாரோ ஒரு ஞானின்னு வச்சீங்களேன், ஒரு ஞானி கனலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி 2வது லைன். கனல் அது நெருப்பு, கதன்னு எரியிற நெருப்புல கனலில் நடுவுல ஒரு ஊசியை வச்சுட்டு, நல்லா கூரான ஊசியை வச்சுட்டு
ஒரு காலம் மட்டும் ஊனிக்கின்னு சாமியை தவம் பண்றானா. கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி ஒரு காலை வந்து தூக்கி ஊனுகின்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கிறானா. யாரு? ஒரு ஞானி. ஓகேவா? இப்ப தேர்ட் லைன் என்ன பாருங்க. அப்படி என்ன ஆகும்? இந்த ஐயா இருக்கிறாரு. இப்போ இந்த ஐயா அப்படி போய் நிக்கிறேன்னு வச்சுங்க. போகும்போது 60 கிலோ போய் நிற்பாரு. நெருப்புக்கு போய் சென்டர்ல போய் ஊசியில போய் காலை ஊனினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொஞ்சம் இங்க கவனத்தை எல்லாம் எடுத்துக்குவாங்க. என்ன ஆகும்? உடம்பு உருகும் இல்லையா? மூணாவது பாருங்க. பொற்பர நீ உணவின்றி உறக்கமின்றி. என்ன தூங்க முடியுமா? உணவு இருக்காது. போய் இறங்கி சாப்பிட்டு ஊசி நிற்பாரா? இல்ல இல்ல. பொற்பர மெய் உணவின்றி பாருங்க, உறக்கமின்றி. உணவு போச்சு, உறக்கம் போச்சு. இப்ப என்ன ஆகும்? உலர்ந்து எழுமுனை இந்த மாறு கூடலாம் என்ன ஆகும்? அப்படியே எழும்பா அப்படியே நிக்க ஆரம்பிச்சு அப்படியே ஞானி மேல் நிக்கவே இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்த என்ன பார்த்தா தெரியும். புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறிகளை ஓம்பினா எல்லா வாய் கண்ணு செவி மூக்கு எல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே அந்த சாமியே யோசிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு நெருப்புக்கு உள்ள போய் ஊசிய ஊனி ஒரு காலை வச்சுக்கின்னு இன்னொரு காலை தூக்கிக்கின்னு ஒரு ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல எலும்பெல்லாம் அப்படியே சப்பையாகி சாப்பாடு இல்லாம உணவு இல்லாம உறக்கம் இல்லாம போயிடுறாராம். இவங்களுக்கு எல்லாம் சாமி என்ன செய்யறாராம்? அப்படி நீ போய் நின்னா கூட சாமி உனக்கு நிற்பவருக்கு ஒழித்து அவருக்கு என்ன செய்யறாரா? சாமிய அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டாரு நம்ம சாமி. போய் நீங்க இப்ப ஊசிய போட்டு இங்க போய் நின்று இந்த லைட் உணவிட்டு 3 நாள்ல நீங்க செத்துறீங்க உடனே சாமி வந்துடணுமா? வரமாட்டார். நிற்பவருக்கு ஒழித்து அவருக்கு என்ன செய்யறாராம்? ஒழிக்கிறாராம். அவரு கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாராம். அப்படி தியானம் பண்ற ஒருத்தவனுக்கு சாமி என்ன செஞ்சுக்கிறாராம்? நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்துனா என்னது? வேதங்கள் இருக்குது இல்லையா? ரிக்கி யஜூர் சாம வேதம் அதர்வண வேதம். அந்த மறைகளுக்கே சாமி ஆட்பட மாட்டாராம். வேதம் படிக்கிற வேதம் போறோம்னா அந்த வேதத்துக்கு கூட சாமி ஆட்பட மாட்டாராம். அவரு ஒழிச்சுக்கிட்டு நிற்பாராம். நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து அப்புறம் யோகனும் முனிவருக்கு ஒழித்து எதுவுமே இல்லாம இப்படியே இப்படியே சிம்பு வந்துருக்கலாம். அப்படியே உட்கார்ந்து செய்யுங்க. அப்படியே உட்காந்து ஓம் நமச்சிவாய அவருக்கும் சாமி தான் மாட்டுறாரு, புலப்பட மாட்டுறாரு. நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக ஞான முனிவருக்கு ஒழித்து அப்புறம் அமரர்னா யாரு? தேவர். சூப்பர். போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். தேவர்கள் இருக்காங்க இல்லையா? வீட்டுல அவங்களுக்கும் சாமி அவங்க கண்ணிலையும் மாட்ட மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப 4 பேர் கண்ணிலே மாட்டலாம். அப்ப யாருக்குதான் சிவபெருமான் மாட்டுறாரு? மேலம்னா இங்க சிதம்பரத்துல சாமி எங்க இருக்கிறாரு? உயரத்துல நிக்கிறாரு இல்ல? மேலாம் சிற்பதம்னா சிதம்பரம். சிற்பதத்தில் சின்மயமாய் நின்ற. சின்மயமான என்ன? இப்படி நிக்கிறாரு இல்லையா சாமி? இந்த முத்ரால் நிக்கிறாரு இல்லையா? சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர்னா நீங்க பக்தியோட போறீங்களே, உங்க பேரு தான் ஞான திருவாளர்னு பேரு. உங்களுக்கு தான் காட்சி கொடுக்க சாமி இஷ்டப்படுதான். யார் யாருக்கெல்லாம் இஷ்டப்படல இல்லையா? யார் யாருக்கு இஷ்டப்படல? தேவருக்கு இஷ்டப்படல, முனிவருக்கு இஷ்டப்படல, அப்புறம் மறைக்கு இஷ்டப்படல, நெருப்புல ஒருத்தர் அவருக்கு இஷ்டப்படல. யாருக்கு இஷ்டப்படுறாரா சுவாமி? மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவனா அந்த நெஞ்சத்துக்குள்ளதான் சாமி போய் கலக்கிறதுக்கு இஷ்டப்படுதான். இப்ப என்ன உங்கள்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட நெஞ்சு உங்களோட இதயத்துக்குள்ள இருந்து சாமியை நம்ம தோண்டனா சாமி கிடைச்சிருவாருன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாயிண்டையும் இந்த பாட்டில வச்சு பாருங்க. லாஸ்ட்ல என்ன பாருங்க, ஞான திருவாளர் உட்கலந்தன உள்ள கலக்கிறாராம் சுவாமி. உட்கலந்த தேவதேவேன்னு சுவாமி பாருங்க. என்ன மாதிரி பாட்டு பார்த்தீங்களா? கற்பங்கள் பலகோடி செல்ல தீய கனலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி ஒற்பரமே உணவின்றி உறக்கமின்றி உணர்ந்து எலும்பு புலப்பட ஊன்றி
நிற்பவருக்கு மறை ஒழித்து, நிற்பவருக்கு ஒழித்து, மறைக்கு ஒழித்து, யோக முனிவருக்கு ஒழித்து, அமரருக்கு ஒழித்து, வேளாம் சிற்பதத்துள் சின்மயமாய் நிறைந்த ஞானத்தில் திருவாளர் உட்கலந்த தேவதேவி. பிரகாசமான பாட்டு பாருங்க. இந்த பாட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு சாமியை பார்க்கும் போதெல்லாம் என்ன இருக்கணும், உள்ள நம்ம என்ன வேலை விட்டு வெளியில செஞ்சாலும் உள்ள நம்ம சாமியை நம்மளோட நடராஜ பெருமான் நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்குள்ள சாமி வந்து உட்கார்ந்து இருப்பார். நல்லது. நம்ம என்ன பேசினாலும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கோயிலுக்கு வரும்போது ஒரு சில பேர் ஜோக்குக்காக ஒரு சில பேசுறீங்க, நான் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன். அந்த அம்மா இருக்கிறாங்களா இல்லையா போயிட்டாங்க தெரியல. நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். இருக்கீங்களா? யாருக்கு? நீங்க இல்ல. சரி, ஓகே. இங்க பாருங்க, அஸ்துன்னு ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதையோட வேலைன்னா அப்படியே நம்மளோட தலைக்கு மேல எல்லாம் போயிட்டே இருக்குமா. அது பேர் என்னது? அஸ்து. நீங்க இந்த வேதம் எல்லாம் பாடும்போது பாத்தீங்கன்னா கதாஸ்து கதாஸ்துவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோடி அர்ச்சனை செய்வாங்க. அப்போ அர்ச்சனை ஒருத்தவர் தான் வேதம் பாடுவார். மீதி 3 பேர் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, கதாஸ்து கதாஸ்துவாங்க. அது என்னன்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், இது நிஜம்தான், இது நிஜம்தான், இதுவே ஆகட்டும். இப்ப சாமியை வேதம் பாடுறாங்கன்னு வச்சுக்கலாம், யோகேஸ்வராய கதாஸ்துன்றாங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு கோடி தடவை சாமி கோடி தடவை சொல்ல தேவை. அந்த 4 பேர் ஒரு தடவை அந்த இந்த வேதத்தை இது பண்ணும்போது 4 பங்கா அது மாறிக்கும். அப்ப இந்த தேவதை என்ன பண்ணுமா, நம்மளோட தலைக்கு மேல அப்படியே போயிட்டு இருக்குமா. நம்ம வந்து கெட்ட வார்த்தையில இல்ல யாரையாவது போய் தொலைன்றோம்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு போய் தொலைன்றோம்னா அந்த நேரத்துல அந்த அஸ்து தேவதை உங்க தலைப்பக்கமா போச்சுன்னா அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அது போயிடுமா. நீங்க சொன்ன வார்த்தை என்ன ஆயிடுங்க, நிஜமாயி போயிடும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எந்த கோபத்திலையும் நம்மளோட நாவால சொல்ற நேரத்துல அந்த நீங்க அந்த அஸ்து தேவதை போகும்போது அந்த தேவதை என்ன சொல்லிட்டு போயிடுமா, ததாஸ்துன்னு போயிடுமா. ஆவட்டம் உனக்கு கிளம்பு பண்ணிடுமா. அத மாதிரி அபிமன்யுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தெரியுமா உங்களுக்கு? தர்மபுத்திரன் என்ன சொன்னானா, அபிமன்யு வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிச்சான், வந்துச்சான். யார் சொன்னதான்? தர்மபுத்திரன் சொன்னதான். அபிமன்யு போனவன் இறந்தே போயிட்டான். அதனால இது ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனால நம்ம யாரை எது பேசும் போதும் அவங்கள போய் சொல்லன்றதோ இல்ல கெட்டதா சொல்றதோ நம்ம எதுவுமே யோசிக்க கூடாது. சரிதானா? அது முடிஞ்சுதான். அப்புறம் சிதம்பரத்துல இப்ப 3000 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்கு நீங்க கேட்டுக்கோங்க. சிதம்பரத்துல வந்து ஒரு தடவை சிவபெருமான் வந்து எல்லா தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கீழே வந்தாராம். எங்க வந்தாரா? சிதம்பரம் கோயிலுக்கு வந்தாராம். கோயிலுக்கு வரும்போது 78,000 பேரை கூட இட்டுட்டு வந்தாராம். எத்தனை பேரு? 78,000 பேர் இட்டுன்னு வரும்போது அந்த ஒரு பெரிய ஒரு பூஜை முடிச்சுட்டு சாமி போகும்போது 3000 பேர் மட்டும் இங்க தங்கி இருங்க, மீதி பேர் தான் என் கூட வந்துருங்கன்னு சொன்னாராம். அந்த 3000 பேர் வந்து தீட்சை வாங்கினவங்களாம். அந்த 3000 பேரு தீட்சை வாங்கினவங்களாம். அந்த 3000 பேர் இங்க சிதம்பரத்துல தங்கி என்ன கவனிச்சுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நடராஜ பெருமான் போயிட்டாராம். அவங்க 3000 பேரும் தீட்சை வாங்கினவங்க. இப்ப சிதம்பரத்துல இருக்கிறாங்களே சாமி சிவாச்சாரியர்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க சிவபெருமான் கூட வந்ததா ஐதீகம். சிவபெருமான் வந்து வரும்போது 78,000 பேரை வந்து 3000 பேர் இங்கே தங்கி வேண்டிய பூஜை எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. சிதம்பரத்துல இருக்கிற சிவாச்சாரியார்கள் வந்து சாமியோட சிலையை யார் தொடரணும்னா கல்யாணம் செஞ்ச ஆம்பளைங்க மட்டும்தான் அது மேல கை வைப்பாங்க. அந்த சிலை மேல வேற யாரும் கை வைக்க கூடாது. எந்த சின்ன பசங்களும் உள்ள போய் கை வைக்க கூடாது. தில்லையில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா தில்லையில வாழ்ந்த பொண்ணு எல்லை தாண்டாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்?
சிவபெருமான் நீங்க இங்கே இருங்கன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டதாகவும், அதனால அவங்க வேற ஊர்களுக்கு யாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்களாம். அது ஒரு கதை. இந்த ஒரு ஐதீகம் இருக்கு. ஒரு தடவை பிரம்மா என்ன செய்யறாராம், பெரிய வேள்வி செய்யறாராம். வேள்வியில என்ன யாகம் செய்யறதுக்காக என்ன பண்றாரோ வந்து கூப்பிடுறாராம். இந்த மாதிரி எல்லாரும் வாங்கலாம்பா, 3000 பேர் வாங்கலாம்பா, இந்த மாதிரி யாகம் செய்யணும்னு சொல்றப்ப இந்த 3000 பேரும் இல்ல எங்களை சாமி வந்து இருந்து எங்களை இங்க வந்து சாமியை பார்த்துட்டு சொல்லிக்கிறாரு, நீங்க இப்ப யாகம் பண்றதுக்கு வாங்க கூப்பிடுறீங்க, நாங்க வர முடியாதுன்னு சொல்லும் போது வியாக்கிரபாதம் இன்னொருத்தர் யாரு, பதஞ்சலி, இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, நீங்க 3000 பேர் போயிட்டு வாங்க, நாங்க 2 பேரும் சிவபெருமான பாத்துக்கிறோம், நடராஜரை பாத்துக்கிறோம். உடனே சரின்னுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு வரும்போது பிரம்மா என்ன செய்யறாரு, எல்லா வேள்வியும் முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்க, நீங்க வரும்போது தாம்பூலம் கொடுக்குறாங்க இல்லையா, அத மாதிரி பிரம்மா என்ன செய்யறாரு, அந்த விழாக்கு போன அந்த 3000 பேருக்கும் என்ன பண்ண தாம்பூலம் தர மாதிரி ஒரு கிஃப்ட் தராரு. எல்லாரும் வாங்கும் போது 3000 பை போட்டது 2999 பேர் வந்து வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, சிவாச்சாரியரா இருந்தாங்க. 3000 பேர் யாரும் கேட்கும்போது ஒரு பை மட்டும் தங்கி இருந்தது. உடனே பிரம்மா என்ன செய்யறாரு, அந்த வேள்வி இருக்கும் போதே கேட்கிறார், சாமி என்ன சாமி இந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னு போது நடராஜர் வந்து மேல பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தாராம். எப்படி நடராஜ கோலமா கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாராம், நடன சபாபதியா கொடுத்தாராம். இப்படி அந்த டான்சிங் ஐடல் என்ன தெரியுமா, இப்ப சாமி இருக்கிறது தெரியுமா, அந்த கோலத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். அதனாலதான் சாமிக்கு என்ன பேரு, சபாபதினு பேரு. என்ன சபாபதினு பேரு, நடன சபாபதினு பேரு. ஓகேவா? இப்போ ஒரு சின்னோண்டு தியான பாட்டு ஒண்ணே உங்களுக்கு சொல்றேன். இங்க இப்ப 2வது பாட்டு பாருங்க. நான் ஒரு தடவை பாடுறேன், நீங்க புரிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் தான் இந்த பாட்டுக்கு, ரொம்ப லேட் ஆகாது. எல்லாரும் வந்து நீங்க இப்ப சாமிக்காக தியானிச்சு இந்த பாட்டை பாடுறோம்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் உள்ள வச்சிருக்கணும். அங்கங்க பாக்குறது பண்றதுன்னா உங்களால பாட்டை கேட்ச் பண்ண முடியாது. சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம். நான் பக்கத்துல 2ன்னு போடுங்க, அது 2 தடவை பண்ணணும்னு அர்த்தம். சிவோகம், இது நல்ல நீட்டி பாடணும். சிவோகம் சிவோகம்னு மூச்சு இல்லாமல் பாடக்கூடாது. சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் நித்யோகம் சுத்தோகம் புத்தோகம் முக்தோகம் நித்யோகம் சுத்தோகம் புத்தோகம் முக்தோகம். திருப்பி ஒரு தடவை வரலாம். சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் அத்வைதமானந்த ரூபம் ரூபம் அத்வைதமானந்த ரூபம் ரூபம் பிரம்மோகம் பிரம்மோகம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மோகம் பிரம்மோகம் பிரம்மஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் சிதோகம் சிதோகம். லாஸ்ட் லைன் இருக்கு, 3 லைன். சிதோகம் சிதோகம் சிதோகம்
சிதோகம் சச்சிதானந்தோ சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் அந்த பாட்டு பாடி இந்த பாட்டு உண்மையிலே யாராவது உள்வாங்கி பாடி இருந்தீங்கன்னா ஒரு விதமான மன நிம்மதி கண்டிப்பா கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்ப நீங்களா பாடுறீங்களா? பாடுங்க, ஆரம்பிங்க. மொட்டையை எடுத்துப்பா கூட, மொட்டையை எடுத்துப்பா கூட. சிவோகம். நல்ல மூச்செல்லாம் எதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம்? சாமி தான் வச்சிருக்கிறோம். சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் நித்யோகம் சுத்தோகம் புத்தோகம் முத்தோகத்தை வந்து தாளாட்டணும். முத்தோகத்தை தாளாட்டணும். மீதி ஷார்ட் வந்துட்டு முத்தோ ஒருத்தவன் முக்தி ஆவரம்னா எப்படி? முக்தி அடையிறது எப்படி? சாதாரணமா முத்தோகம் அப்படி வரணும். இப்ப வர்ற நித்யோகம் நித்யோகம் சுத்தோகம் புத்தோகம் முத்தோகம் சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் அத்வைதமானதுன்னு இது எப்படி பாட போறான்னு தெரியலையே யோசிப்பீங்க. அத்வைதமானது ரூபம் ரூபம் பிரம்மோகம் பிரம்மோகம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மோகம் பிரம்மோகம் பிரம்மஸ்வரூபம் சிதோகம் சிதோகம் சச்சிதானந்தோ சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் சிவஸ்வரூபம். இப்ப நீங்க பாடுங்க. சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் சிவோகம்
என்ன அர்த்தம் கேட்டா, நம்மளோட ரூபம் இருக்குல்ல, இப்ப நீங்க தான் சிவன் நினைச்சு இந்த பாட்டை பாடணும். நானே சிவன், நானே கடவுள். ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, நான் கடவுள் வந்தது இல்லையா, அதான் சிவோகம்னு தான் பேர் இருக்கு இல்லையா. சிவோகம்னு பாட்டுலாம் இருக்கு, கேள்விப்பட்டீங்க? அந்த பாட்டு பாடுங்க. ஹர 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 மகாதேவன் ஓம் சிவோகம். அதுதான் அப்ப நானே சிவன். இந்த பாட்டை சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டா வருது இல்ல. ஓ என்ன பாடுமா அது? ஓம் சிவோகம் ஓம் சிவோகம். அந்த பாட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பாருங்க, சிவோகம்னா நானே கடவுள்னு அர்த்தம். இதுல சிவோகம் சிவோகம் வருதுல, ஏன் நீங்களே கடவுள்னு சொல்லி தினந்தோறும் சாமி கிட்ட நின்று தியானிச்சா என்ன ஆவீங்க? உங்களோட ஆத்மா என்ன ஆகும்? சுத்தமான ஆத்மாவா ஆயிடும். அதான் சுத்தோகம். பாருங்க லாஸ்ட்ல சுத்தோகம், புத்தோகம், சுத்தோகம், அப்புறம் புத்தோகம், முக்தோகம். முக்தி என்ன ஆகுது? முக்தி ஆயிடுது. இதுல ஒவ்வொரு விதமான யோகம். சிவோகத்துள்ள போனீங்கன்னா என்ன ஆகுது? நித்தியோகம் வருது. நித்யானந்தா ஒருத்தர் இல்லையா, நித்திய யோகம்னு நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்றீங்க இல்லையா. உதாரணத்துக்கு நீங்க கேட்கிற மாதிரி நான் சொல்றேன். நித்திய கண்டம்னா சாவு இல்லாத ஆத்மாவா நமக்கு ஆகுறது நித்தியோகம். சுத்தோகம்னா நம்மளோட ஆத்மா கெட்டதுல இருந்து சுத்தமாயி அப்புறம் என்ன ஆகுது? புத்தாக்கு. என்னத்துக்கு புத்தா சொல்ற? யோகம் ஞானத்துக்கு தானே புத்தான்றீங்க. புத்தோகம். அப்புறம் லாஸ்டா என்ன ஆயிடுது? முக்திக்கு போயிடுது. உங்களோட ஆத்மாவை நீங்களே பிளஸ் பண்ண, நீங்களே உங்களோட ஆத்மாவை சிவனா உங்களை பாவிக்கிறீங்க. சிவனா ஏன் நம்மள பாவிக்கிறதுக்கு ஏன் பாக்குறோம்? அன்பே சிவம்னு ஒரு வார்த்தை நீங்க உபயோகிக்கிறீங்க இல்லையா. அன்பு உங்ககிட்ட இருக்கிற அன்பு, உங்க இதயத்துக்குள்ள அன்பு மற்றவங்களுக்கு கெட்டது செய்யாம இருக்கு. அதனாலதான் நானே சிவன் சொல்றது எதுக்குன்னா, நீ இந்த ஆத்மாவை இதுக்கு மேலையும் கெட்டு போக வைக்காத. இதுக்கு மேல சாமி கிட்ட வந்து நெல்லு, சாமியோட உன் முத்திக்குள்ள எடுத்துட்டு வான்றதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டு உண்மையிலே நீங்க நான் சொல்லி கொடுத்த ராகத்துல குடிச்சீங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் வரும் வீட்டுல. அப்படியே பாடுறீங்க, ஒரே இதை பாடிட்டு போதும். இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இன்னொரு ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லணும்னு வந்த, அதுக்கு வந்து டைம் இருக்காது. சொல்ல நான் ரெடி தான், இப்ப டைம் இருக்காது. நான் விடுறேன். ஒரே தடவை மட்டும் இந்த பாட்டை பாடாதவங்க எல்லாம், சிக்ஸ்டி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த லாஸ்ட் தடவையாவது பாடலாம். உங்க ஆத்மாவுக்கு நீங்க பாடுற தியான பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மன நிம்மதியெல்லாம் யாருக்காவது இல்லைன்னீங்கன்னா இந்த பாட்டு அப்படியே வீட்டுல உட்காந்து பாடும். எல்லாத்துக்கும் நேரம் இட்லி தான் பாருங்க, இட்லி மாவு இப்படி ஊத்தினே பாடலாம். சிவோகம் நல்ல இட்லி டேஸ்டா இருக்கும். சிவோகம் சிவோகம் நித்யோகம்
சுத்தோகம் முத்தோகம் முத்தோகம் நித்யோகம் சுத்தோகம் முத்தோகம் முத்தோகம் சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம் அத்வைதமானந்த ரூபம் ரூபம் அத்வைதமானந்த ரூபம் ரூபம் பிரமோகம் பிரமோகம் பிரம்மஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் சச்சிதானந்தோகம் சிவோகம் சிவோகம் சிவஸ்வரூபம். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு வினாடி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு யாராவது இறந்துருந்தாங்கன்னா வீட்டுல அவங்களை நினைச்சு நீங்க பாடுனீங்கன்னா உங்க நெஞ்சில 2 கூட வெடிச்சு போயிடும். ஆமா, எங்க அப்பாவோட சகமாதி கிட்ட நின்று பாடுற பாட்டு. இந்த பாட்டு நான் பாடும்போது எனக்கு என்னோட நெஞ்சு கொஞ்சம் மாறிச்சு. அப்புறம் உங்களுக்காக பாடணுன்றதால அதை நான் கொஞ்சம் நேராக்கிக்கிட்டேன். அதனால இந்த பாட்டை அந்த லாஸ்ட்ல வருது பாருங்க. அத்வைதமானந்த ரூபம் ரூபம். அதாவது இந்த ரூபம் போயிடுச்சான், போயிட்டு என்னவா போயிட்டாமா, அரூபமா போயிட்டோமா. ரூபம் என்னாச்சான், அரூபமா போயிட்டோமா. நம்ம அத்வைதமானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சச்சிதானந்தோகம். என்ன ஆயிட்டோமா தெரியுமா? லாஸ்டா அந்த சச்சிதானந்தம் சாமி கூடயே நம்ம போய் சேர்ந்துச்சுன்றோம். உங்களை நான் தான் சாமின்னு சொல்லிட்டுன்னு வந்தான் இல்லையா? உங்களை என்ன பண்ணாங்க? நித்தியோகம் சொன்னா, சுத்தோகம் சொன்னா, புத்தோகம் சொன்னா, எல்லா யோகத்தையும் ஆகி அத்வைதமான இந்த ரூபமாயி, ரூபம் அரூபமாயி, கடைசியில சிதோகமாயி சச்சிதானந்த ரூபமா சிவபெருமானாவே ஆயிட்டீங்க. அதுக்குதான் இந்த பாட்டு. யாருக்கு நீங்க அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் பாடினீங்கன்னா அழுவாதவன் இரும்பு நெஞ்சம் கூட அழுவாக்க தரும். நம சிவாய். திருச்சி கம்பளம்.